சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். வயசு 28. ஊர் இருகத்திப்போ பெங்களூர். என்ன படிக்கிற? நான் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்ண போறேன். என்ன பேர் சொன்ன? தேவி. இந்த வச்சது துர்கா தேவி. ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டு தேவின்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் போய் தொட்டு கும்பிட்டா. நீ போயிட்டு வா. ஏங்க வா. நீ போ. நீ போ போடு. யார காதலிச்சான்னு கேளுங்கடா. ராஜேஷ்க்கு முன்ன யாருன்னு கேளுடா. என்ன பேரு? பாவனா. வயசு? 27. ராஜேஷ்க்கு 32. பவனா ராஜேஷ்க்கு அப்புறம் இப்ப பக்கமா காதலிச்சது யாரு? இப்ப யாரும் இல்ல. அப்ப பவனாக்கு முன்னாடி யாரு? மொத்தம் 3 பேரு. ராஜேஷ் மொத்தம் 3 பேருன்னுட்ட. இல்ல ஃபர்ஸ்ட் ராஜேஷ் லவ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்கள விட்டு பவனா கல்யாணம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா இப்ப அவர் டிவோர்ஸ் ஆச்சு. இப்ப ராஜேஷ் அப்புறம் என்னடா இது அர்த்தம்? நீ என்ன பண்ற வீட்டுல? நான் வீட்டுல சொருக்குளமா கிட்ட தின்னுட்டு படுத்துங்கிறமா. அதுக்கு நீ இப்படி பண்ண சொல்லிட்டியம்மா? வீட்டுக்காரர் விட்டுட்டான். பிள்ளைங்க நம்மளை பார்த்தா ஒண்ணு கூடணும். பிள்ளைங்க நம்மளை பார்த்தா தேவடியா பார்த்த பிள்ளை தான் பத்தினியா வாழும். நல்லா கேட்டுக்கணும். தேவடியா பார்த்த பிள்ளை தான் பத்தினியா வாழும். ஒரு ஸ்ட்ரீட்ல 150 தேவடியா குடியிருப்பாளுங்க. நம்ம பிள்ளை பத்தினியா இருக்கணும். தேவடியா வீட்டுக்கு போறவங்க நம்ம வீட்டுல கதை தட்டுவான். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் ஒரு பொம்பளை தான். இன்னும் ஒரு கேள்வி கேட்கறேன். நம்மள என்ன சொல்லணும்? என் பதில் சொல்றா. என்ன பண்ணணும்? வீட்டுக்காரன் இல்ல, இந்த ஸ்ட்ரீட் தப்பான ஸ்ட்ரீட்டு, இதெல்லாம் தப்பானவங்க பிரார்த்தல் பண்றவங்க இருக்கிறாங்க. பத்தினி மட்டும் அங்க குடி இருக்கிறா. வீட்டுக்காரன் இல்ல, கதவு தட்டுறா. அப்ப இவ என்ன பண்ணுவா? நான் கேட்கற கேள்விக்கு என்ன பண்ணுவீங்க? நீயே சொல்லுவ, எனக்கு தெரியல. அடிச்சுதான் வரணும். வீட்டுல புருஷன் அதுக்கு என்ன பண்ணும்? இப்ப என் புருஷன் பேர் சொல்லி எந்திரிடா சேது, யாரும் வந்திருக்கிறாங்க கட்டில். அவன் இல்ல இருக்கவே மாட்டான், வேற எங்கேயோ படுத்திருப்பான். சேது யாரும் எந்திரா, யாரோ கூப்பிடுறாங்க, மாமா எந்திரி அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன பண்ணுவான்? தேவடியா வீட்டுக்கு வந்தவன் பயந்துட்டு போவான். அதை சேரவதான் நல்ல பொம்பளை. என்ன பண்ணும்? நல்ல பொம்பளை. என் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், பிள்ளையை 7 கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லையே. சொல்றேன் கேட்டுக்கடா. சாபரத்துக்கு போனாடா, வாழ்க்கை சரியில்லைன்னு முதல்ல லவ் பண்ணவன் ஏமாத்திட்டு போயிட்டான். 2வது திருமணம் பண்ணவன் பண்ணாத சித்திரவாதல்ல மறுபடியும் வேணான்னு மறுபடியும் போனா. மறுபடியும் இப்ப அவனே வேணும்னு பிடிச்சிருக்கிறான். நான் அப்புறம் இதையும் வேணான்ட்டு என்ன பண்ண போற? யார? ராஜேஷ் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியாச்சு. ராஜேஷ் போட்டோ கொண்டா, எடுத்துருவா போ. வேற யார் இருக்கிறீங்க? மகளை பத்தி மௌன பத்தி கேட்க வந்தது. சொத்து பிரச்சனை. எந்திரிச்சு நின்னுக்கலாம். இந்த வாக்கு முடிச்சுட்டு உங்க வாக்கு. டக்கு 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 டக்குன்னு வா பார்க்கலாம். இங்க வா. புத்திமதி சொல்றது மகளுக்கு. இவன் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிருவான். அவன் முன்னாடி நான் சொல்ல முடியாது. இவன் நல்லவன் இல்ல. இவன் ஏற்கனவே வேற ஒரு பொம்பளையோட இருந்தவன், வேற ஒரு பொம்பளையோட குடும்பம் நடத்திட்டு இருந்தவன். உன் மக அப்படி ஆடுறா, டங்க டங் டங் டங்ன்னு ஆடுறா. அவமானத்தை கொண்டு போய் விட்டுருவா.
நான் வானான்றம்மா. தயவு செஞ்சு அங்கங்க பிரிச்சு விட்டுடுங்கம்மா. வானான்னு சொல்லிடுங்க. போய் அவளை கூட்டிட்டு எடுத்துட்டு வா. நம்பி நான் நீ ஏற்கனவே ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்திருக்கிறான். ஆமா சத்தோட பேசு. கல்யாணம் இப்போ வச்சான்னு கேள அவனுக்கு. அவன் கல்யாணம் செய்யலையா? அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி தெரியா? ஆவலியாமா? என்னடி கொஞ்சற வச்சு மதிச்சு போடுவோம் பாத்துக்காம கொஞ்சற. ஓ கட்டா பதில் சொல்லி அடிவுல வருது அடி. இவன் கல்யாணம் பண்ணி உன்னை பாத்துக்க மாட்டான். சரி விட்டுறையே என்ன பண்ற? அவங்க வீட்ல எல்லாம் சொல்லி ஒத்துக்க வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணாலும் பாதி ரோட்ல அரை ரோட்ல விட்டுட்டு தான் போவாரா? ஏதோ பிரச்சனை ஐயோ 2ஆம் தரம் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் தான் சொல்லுவான். நீ என்ன பண்ண போற? சொல்லுது அவங்க வீட்ல எல்லாருக்கும் சொல்லி ஒத்துக்க வச்சிருக்காங்க கல்யாணம். ஆனா எங்க வீட்ல ஒத்துக்காம இருக்காங்க. ஸோ நாங்க இன்னும் 2-3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க சொன்னாங்க. யாரு? கல்யாணம் பண்ணிக்க வரா பண்ணிக்கிட்டு திருப்பியும் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வரைக்கும் நடுவோட விட்டுட்டு அவளையும் பார்ப்பா நீ திருப்பி நடுவோட நிற்பியா இவனை கல்யாணம் பண்ணியா போதுமா? அப்புறம் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க லவ் பண்ணி அப்போ புருஷன் இப்போ எங்க இருக்கான்? அவன் கல்யாணம் ஆயிடுச்சா? அவனை கூட போய் பொழைச்சா என்ன? டிவோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ அவனை தேடி வந்தா நீ ஏத்துக்குவியா? ஆனா அவங்க நல்லா பாத்துக்கிட்டு இல்லையே. வெறும் நான் சம்பாதிக்கிறத மட்டும் தான் பாக்குறாங்க. எனக்கு எது செய்ய தெரியல பண்ண தெரியல. 8 வருஷத்தோட இருந்து பாப்பா கூட கொடுக்க மாட்டேன்றா. அதுக்கு இந்த முடிவு எடுத்துக்கிறியா? சொல்ல அதுக்கு இந்த முடிவு எடுத்துக்கிட்டியா? தப்பு இல்லையா? தவறு இல்லையா? தப்பா தவறா? அவனை கூட்டிட்டு வர முடியுமா இங்க? யாரு கணவனை டைவர்ஸ் பண்ணிக்கினாங்க போய். கோர்ட்ல பெரியவங்கள கூட கூப்பிடல, என்ன கூட கூப்பிடல. எல்லாம் இவங்க இஷ்டமாவே பண்ணாங்க. எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு இந்த பண்ணையம், எதுக்கு இந்த இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எவ்வளவு பேசுறேன். என் வீட்டுக்கு கூட வர்றது கிடையாதுமா. நான் வாங்க. நீயா முடிவெடுக்கிற வாழ்க்கை இப்படிதான் போகும். தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? பேசு. நான் இதை வேணான்னு சொல்றேன். வெயிட் பண்ணலாம். இந்த பையனை கூட்டிட்டு வர முடியுமா என்கிட்ட? கூட்டிட்டு வா, பார்த்துட்டு பேசிக்கிறேன். கூட்டிட்டு வா. நான் சொன்ன வாட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் எது நடந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். புரியல எனக்கு. கூட்டி வந்தனால கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த கூட்டு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். தெரியுமா யாரு? ராஜேஷ். இப்ப கல்யாணம் பண்றது அந்த பையனை கூட்டு வரணுங்க. ಕನ್ನಡವಾ ನೀನು? ಈಗ ಮದುವೆ ಹೊಡಿತಿಲ್ಲ ಅವನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ. ನಾನು ನೋಡಿಟ್ಟು ಮದುವೆ ಆಗುದಾ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ. ಪುರಂಜಿತಾ ಅವನ ಹೆಸರು ರಾಜೇಶು. ಎಲ್ಲಿ ಯಾಂತ್ರಿಕ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ? ಅಡುಗೆ ಮಾಡೋದು. ಸೊ ಎಷ್ಟು ಸಂಬಳ ಅವನಿಗೆ? 42 ಸಿಕ್ಕುತ್ತೆ. ಅವರು ಫಾರಿನ್ ಹೋಗ್ಬೇಕಂತ. ಸರ್ ನಿಂಗೆ ಮದಿ ಪುಟ್ಟಾಟ ಫಾರಿನ್ ಹೋಗಕ್ಕೆ ಎದಕ್ಕೆ ಮದಿವೋ? 3 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಬಂದು ಇಲ್ಲಿ ದುಡ್ಡು ಮಾಡ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ವೈಟ್ ಬಂದು ಬಾಟಿ ಮದಿ ಮಾಡಿಕವನ? ಫಾರಿನ್ ವೈಟ್ ಬಂದೊಡ್ಲಿ ಅಸ್ಮಲ್ ಮದುವೆ ಮಾಡಿಕಾನ? ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ತೀನಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ. கற்கன் பா. ஜன விஷயம், நாட விஷயம், ஒரு விஷயம் பண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிறானா? கல்யாணம் பண்ணி விட்டு 4 வருஷம் கழிச்சு 4 வருஷத்துக்கு கூட்டம் போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நான் இப்போ என்ன சொன்னேன்? என்னைக்கு இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னேன். ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? 3 வருஷம் அக்ரிமெண்ட். அது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. அவனை கூப்பிட்டு வா. உனக்கு சொன்னால் புரியாது. நீ மயக்கத்தில் இருக்கிற. மயக்கம் இன்னும் தெரியல. அவனை கூட்டு வந்து வச்சா தெளிச்சு போடுறேன். இது தலைக்கு தண்ணி ஊற்றிக்கோ. இது வீட்டு வாசலை கட்டி உருட்டாதடி 2 இழுத்து போட போகிறேன்.